Hi dear students, paramedical உடைய 19 degree courses Pharma D உடைய application எப்போ open பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்மளுக்கு application வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. So my dear students எல்லாத்துக்கும் நீங்க get ready ஆயிக்கோங்க. So get ready application ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒரிஜினல்ஸ் வந்து இப்ப தேவை கிடையாது. ஒரிஜினல்ஸ் எப்ப தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அப்போ காலேஜ்ல போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது தான் நீங்க ஒரிஜினல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். சோ நம்மளுக்கு 19 டிகிரிக்கும் ஃபார்மா டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நம்மளுக்கு மே 23rd ஓபன் பண்ணியிருந்தாங்க. சோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ஒன்னு இந்த மே எண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்ல அட் த சேம் டைம் 19 டிகிரிக்கும் ஃபார்மா டிக்கும் ஒரே டைம்ல ஆன்லைன்ல அப்ளிகேஷன் லிங்க் வந்து tnmedicalselection.net இந்த அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 19 டிகிரிக்கும் ஃபார்மா டிக்கும் எத்தனை நாட்கள் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 month கொடுப்பாங்க. ஸோ ஜூன் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 19 டிகிரிக்கும் ஃபார்மா டிக்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் மந்த்லயே நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. தாமதம் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு நீட்டோடைய இஷ்யூஸை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்டோடைய இஷ்யூஸ் நிறைய இருந்ததுனாலதான். சோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங் தமிழ்நாட்டோடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேராமெடிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஜூன் 14th மேல நீட்டோடைய ரிசல்ட் வந்துடும். சோ ஜூலை டு ஆகஸ்ட்ல பேராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். 4 ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு 200ல இருந்து ஒரு 75 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். சோ நீங்க பண்ண வேண்டியது இப்ப என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே திருப்பியும் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க ஒரிஜினல்ஸ் இல்ல, உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியே போதும், அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். கண்டிப்பா இந்த எண்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல இருந்து நீங்க பிடிஎஃப்யோ அல்லது அப்ளிகேஷன் லிங்கையோ நீங்க ஓபன் பண்ணி அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.